வணக்கம். நான் தான் வாட்டர்மெலன் ஸ்டார் நடிப்பா அரக்கன் டாக்டர் டி திவாகர் பேசுறேன். மதுரை 16 அதுல வந்து பாத்தீங்கன்னா ஜெரோம் விஜய் தம்பி தான் ஹீரோவா பண்ணியிருக்காப்படி. டான்ஸ் எல்லாம் பிச்சு எரிஞ்சு விட்டாப்படி. அதெல்லாம் ஒரு விஷயம். குட் ஹியூமன் பீயிங். அதாவது இருக்கிற எல்லா கோ ஆர்டிஸ்டுக்கும் ரொம்ப நான் பார்த்து அவரை கவனிச்சுட்டு தான் இருந்தேன். எல்லாத்தையும் ரெஸ்பெக்ட் கொடுக்கறதா மெயினா இருந்தாரு. மதுரையோட கலாச்சாரமே அதுதாங்க. அது தம்பிகிட்ட ரொம்ப பிடிச்சிருங்க. நாங்க எப்படி ஒன்றும் இல்லாம ஈரத்துணியை கூட கட்டிக்கிட்டு உட்காந்துருப்போம். பட் எங்கிட்ட வேலை பார்க்குறவங்களும் எங்க கெஸ்ட்டுக்கும் நாங்க ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுப்போம். அதுல வந்து தம்பி பாத்தீங்கன்னா கோ ஆர்டிஸ்ட் ஹீரோயின்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப ரெஸ்பெக்டா இருந்தாரு. சோ இந்த படம் ரொம்ப பயங்கரமா வெற்றி பெறும். இதுல மதுரையை பேஸ் பண்ணி எடுத்த கதை. மதுரையை அதாவது சென்னையிலேயே வந்து பாத்தீங்கன்னா மதுரையை தொட்டு தான் படமே பயங்கரமா ஓட ஆரம்பிக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ரேணிகுண்டா, மதுரை சம்பவம், அப்புறம் சுப்பிரமணியபுரம் இருக்குல்ல, சுப்பிரமணியபுரத்துல எப்படி பயங்கரமா ஓடிச்சு கதை தாங்க அந்த படத்துக்கு. அது மாதிரி எனக்கு ஃபுல் நம்பிக்கை இருக்கு இந்த படத்தோட கதை கண்டிப்பா உலகம் முழுக்க பேசப்படும். ஃபாரின்ல இருக்க இந்தியன்ஸுமே கண்டிப்பா அதை விரும்பி பார்ப்பாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் ஆத்ம திருப்தியாவும் இருக்கு. மதுரையிலேயே ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ஷன் பண்ணி கோரியோகிராஃப் பண்ணி எல்லாமே மதுரை. எனக்கு அதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சென்னையில படம் எடுப்பாங்க ப்ரொடியூசர்ஸ், மதுரை ப்ரொடியூசர்ஸ் மதுரையிலேயே படம் எடுத்து வளர்ந்து வர்றாங்க. ஸோ இன்னும் இவங்க சென்னையிலயும் பிஸி ஆகிறதுக்கு நம்ம இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். மதுரை மண்ணுல மீனாட்சி அரசியல, மீனாட்சி தாயோட அருள்ல எல்லாரும் வாழ்ந்தவங்க தான் உண்டே தவிர தாழ்ந்தவங்க யாருமே கிடையாது. கண்டிப்பா இதனால வந்து இன்னும் பல பல வாய்ப்புகள் தம்பிகளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஜெரோம் விஜய நான் வாழ்த்துருவோம். ஜெரோம் விஜய வாழ்த்துறதுக்காக தான் வந்திருக்கேன். மதுரை 16ன்ற படத்தை பண்ணியிருக்கிற ஆக்டர் மெயின் லீட் ஜெரோம் விஜய் நான் தான். இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே பாருங்க. ஒரு நியூ ஃபேஸ் இந்த மாதிரி வந்திருக்கோம், புது பசங்களை பார்க்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி எதுவும் வேணாம். எங்களை மாதிரி அப்கமிங் நியூ ஆக்டர்ஸ்க்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே தர மாதிரி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. நாங்களும் கண்டிப்பாக உங்களை என்டர்டெயின் பண்ணுவோம். நிறைய படங்கள் நல்ல படங்கள் பண்ணி உங்களை பார்க்க வைப்போம். ஸோ கண்டிப்பாக ஃபியூச்சரில் என்னை சப்போர்ட் பண்ணுங்க. ஹாய், நான் நிவேதா தினேஷ். இந்த மதுரை 16ல் நான் ஹீரோயினா பண்ணியிருக்கேன், விஜய்க்கு பேரா. தேங்க்யூ. இந்த மதுரை 16ஓட கதாசிரியரும் கோ ப்ரொடியூசருமான ஜீன் வில்லியம்ஸ் நான் பேசுகிறேன். இது சுமார் ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின கதை. இப்போ கரண்ட்டாக வந்து இந்த சினாரியோக்கு வந்து பொருந்தி வந்திருக்கு. பணமும் அதிகாரமும் இருந்தால் என்ன வேணாலும் பண்ணலாம்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சாட்டை அடியாக இந்த படம் வந்து அமையுன்றது நம்புகிறோம். முழுக்க முழுக்க மதுரையை களமாக கொண்டு மதுரையிலே எடுத்து மதுரையிலே போஸ்ட் ப்ரொடக்ஷன் செஞ்சு மதுரையிலே எல்லா வேலையும் பார்த்து உருவாக்கின ஒரு படம். இதில் ஜானும் நானும் வந்து பயங்கர ஹார்ட் ஒர்க்காக எல்லா பேரும் சொல்கிற மாதிரி பயங்கர கஷ்டப்பட்டு தான் வேலை பார்த்துருக்கோம். ஸ்டில் நவ் ப்ரொமோஷனுக்காண்டி எல்லா வேலையும் நாங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறோம். இது மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது பத்திரிகையாளர்களோட மீடியா நண்பர்கள் உங்கள் கையில் தான் இருக்குது. இதை கொண்டு போய் நீங்கள் எப்படியாவது மக்கள் கையில் நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும். நீங்கள் இது வெற்றி பெறுறது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் இந்த படத்தை வந்து ஒரு பெரிய ஆதரவு தந்து எங்களை வந்து சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி நான் வந்து உங்களை தாழ்மையோட கேட்டுக்கிறேன். என் ஒய்ஃப் தான் வந்து இந்த படத்துக்கு மெயின் ப்ரொடியூசர். அவங்களும் இதை பற்றி 2 வார்த்தை இப்போ பேசுவாங்க. இப்போ being a producer and mom of the hero, what to say? எல்லாரும் படத்தை தியேட்டர்ல போய் பாருங்க, ப்ரொடியூசருக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான். தேங்க்யூங்க. மதுரை 16 படத்தினுடைய ப்ரொமோஷன் ஈவெண்ட் வந்து நம்ம விஷால்டி மால்ல நடந்திருக்கு. ஆல்ரெடி ஆடியோ லான்ச் நடந்திருக்கு. நான் பேசுறதுக்கு முன்னாடி இந்த மதுரை 16னா என்ன அப்படின்றத நீங்க வந்து ட்ரெய்லரை யூடியூப்ல பார்க்கலாம். பாடல்களை வந்து அந்த ட்ராக் மியூசிக்ல கேட்கலாம். எல்லா சமூக வலைத்தளங்களையும் கேட்கலாம். ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவையும் ஒட்டுமொத்த தமிழர்களையும் உழுக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் இதுல ஒளிஞ்சிருக்கு. அதை பத்தி யாருமே பேசல. அதை நீங்க படம் பார்த்தா மட்டும் தான் தெரியும். சென்சேஷனலான ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லரா இந்த படம் இருக்கும். தல ரசிகர்கள் நான் வந்து அடங்காத அஜித் குரூப்ஸோடைய நிறுவனர். என்னுடைய ரசிகர்கள் உலகமெங்கும் இருக்கக்கூடிய தல ரசிகர்கள் இந்த படத்துக்கு ஆதரவு தருவாங்க. அவங்களுடைய ஆதரவுல நாங்க இந்த படத்தை கொண்டு போவோம். அது போக தளபதி ரசிகர்கள் எல்லாருமே ஆதரவு தருவாங்க. ஏன் அப்படின்னா சப்ஜெக்ட் அல்டிமேட்டான சப்ஜெக்ட். ஒரு நெஞ்சில ஈர மனப்பான்மையோட ஒரு சம்பவம் நடந்தா எப்படி இருக்குமோ அதை பத்தின ஒரு கதை தான் இது. ஸோ நீங்க படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவையும் இந்த படம் உழுக்கும். மதுரை 16 வரலாறு படைக்கும். இந்த படம் நான் ஏற்கனவே பார்த்துட்டேன். ஒரு உண்மை சம்பவத்தை பிரதிபலிச்சு எடுத்திருக்காங்க. உண்மையிலே நான் வந்து ஜீனை பாராட்டணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா தான் பையனை வந்து ஒரு அழகான ஒரு கதாநாயகி 2 கதாநாயகிகளோடு நடிக்க வைக்காம இந்த சமூக சீர்திருத்தத்துக்கான ஒரு படம் பண்ணியிருக்காரு. உண்மையிலே பாராட்டணும், உண்மையிலே வாழ்த்தணும். எல்லா மதுரை மக்களும் ரீச் பண்ணி இந்த படத்தை பாருங்க. ஏன்னா அவர் உழைச்சிருக்கிறாரு இந்த படத்துக்காக. நான் என் பையனுக்காக நான் ஒரு உணவகத்தில் ஏதாவது வேலை செஞ்சாலும் இந்த படத்தை கொண்டு வரணும்னு அப்படி ஒரு ஒரு ஆசிரியர், சாதாரண விஷயம் ஒரு ஆசிரியர், நாங்கள் 2 பேரும் அடிக்கடி பேசிக்கும் போது எப்படியா அந்த படத்தை கொண்டு வரணும். இது உண்மையிலேயே சிவகங்கையில நடந்த ஒரு காவல்துறையை சேர்ந்தவங்க ஒரு சிறையில ஒருத்தனை அடிச்சு கொள்றதுக்கான ஒரு நிஜ சம்பவம். அதுக்கு முன்னாடி அவங்க சமூக சீர்திருத்தம் எடுத்திருக்காங்க. உண்மையில சமூக சீர்திருத்த படம் தான். பெரிய பெரிய ஹீரோஸை பார்த்து பயப்படுற ஒரு விஷயத்த தான் பையனை வச்சு முதல் படம் ஜெரோம் விஜய், அதுக்கு ஒரு காலத்துல ஜெரோம் போய் விஜயா மாறணும்.
தம்பி உண்மையிலே நீங்க அந்த ஆட்டோல போகும்போது திரும்பி பார்க்கும்போது ஒரு 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 பார்வையை பார்த்தீங்கன்னா தமிழன், நம்ம மதுரை நாட்டு பையன், நம்ம தமிழன் மேல வரணும், வருங்காலத்தில் ஒரு பெரிய ஸ்டார் ஆகணும். தளபதி, நம்ம மதுரை தளபதிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், மனமார்ந்த வாழ்த்துக்கள். வணக்கம், என் பேர் ரவிரத்னம், முன்னாடி வாங்க. ஃபிலிம் டைரக்டரு. நான் இப்போ இந்த படத்தில் மதுரை 16ன்னு இந்த டைட்டில் பார்க்கும்போதே நினச்சேன் இது பெரிய ஒரு தாக்கத்தை இது மதுரைக்குள்ளே ஏற்படுத்தும்னு நினைக்கிறேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சங்கம் தமிழ் வளர்த்த இந்த மதுரையில் இதனுடைய கலாச்சாரம், இந்த மக்களினுடைய அன்றாட வாழ்க்கை இது என்றதை தான் இது கொண்டாந்து இங்கே இந்த படத்தில் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதை விட ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி சங்கம் வளர்த்த தமிழ் இந்த மண்ணில் இனி சினிமாவையும் வளர்த்தக்கூடிய ஒரு காலம் உருவாயிடுச்சு. இந்த மதுரைக்குள்ளே எல்லா ஒர்க்கும் சினிமாவில் எடுத்துட்டோம்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு சென்சாருக்கு மட்டும் சென்னைக்கு போகக்கூடிய சூழல் மதுரைக்குள்ளே வந்துருச்சு. சினிமாவில் இப்போ எல்லா டெக்னீஷியன்ஸும் இருக்காங்க. எல்லாருடைய பெப்சியில் இருக்கக்கூடிய அந்த 24 டிபார்ட்மெண்ட்டும் மதுரைக்குள்ளே இருக்குது. படத்தை பூரா ஷூட் பண்ணிக்கலாம், இங்கே டப்பிங், மிக்சிங், ரெக்கார்டிங் பூரா பண்ணிக்கலாம். எடிட்டிங் முடிச்சுட்டு கடைசியாக சென்சாருக்கு மட்டும் சென்னைக்கு போகக்கூடிய சூழல் இந்த மதுரையில் இந்த சினிமா இன்றைக்கி வளர்ந்துருக்கு. இந்த வளர்கிற இந்த நேரத்தில் ஒரு பிள்ளையை இன்றைக்கி அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதை மீடியா நீங்கள் மறந்துடக்கூடாது. நீங்கள் தான் அந்த தம்பியை மேலும் வளர்த்தணும். அது இல்லாமல் தம்பி நல்ல திறமைசாலி. நான் முகத்தை பார்க்கும்போது அவங்க பேரண்ட்கிட்ட சொல்லியிருக்கேன், தம்பி உண்மையே நல்ல ஒரு கேமரா ஃபேஸ் இருக்குது, ஃப்யூச்சரில் நல்ல ஒரு பெரிய ஹீரோவாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அவரை கரெக்டாக எஃபர்ட் கொடுத்து அவருக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருங்கன்னு சொல்லியிருக்கோம். அதே போல் தமிழ் சினிமாவும் இவரை ஏற்றுக்கக்கூடிய காலம் பக்கத்தில் வந்துருச்சு. ஏன்னா இன்றைக்கி பூரா அவுட் ஆஃப் போக்கில் தான் இன்றைக்கி நிறைய ஆர்டிஸ்ட்டுங்க இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இது உண்மையான நம்ம ஒரு தமிழ் முகம், நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம கூட ஏதோ நான் பார்த்த உடனே இவர் எங்கேயும் நம்ம பார்த்த மாதிரி நம்ம பழகின மாதிரி தான் இருக்குது இந்த முகம். அதனால் அது நிச்சயமாக இந்த சினிமாவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். வாய்ப்பு கிடைச்சா அடுத்து இந்த தம்பியை வச்சு கூட நான் ஒரு பெரிய லவ் சப்ஜெக்ட் ஒன்று, ஒரு கல்லூரி சப்ஜெக்ட் இருக்குது, அதை நான் இதில் இங்கே சொல்லக்கூடாதுன்னு தான் நினச்சேன். ப்ரெஸ்ன்றதுனால நான் சொல்ல வேண்டியதாகிடுச்சு. நான் எதிர்பார்த்த நான் நம்ம இவர் டைரக்டர்கிட்ட இல்லை இன்னொருத்தர்கிட்ட சொன்னேன், கவின் ஃபேஸ் மாதிரி இருக்குது. நான் கவின் மீனாட்சிக்கு சரவணன் மீனாட்சி சீரியல் பண்ணும்போது அந்த தம்பிக்கிட்ட நான் அந்த கதையை சொல்லி நான் கேட்டிருந்தேன். ஆனால் சீரியல் தொடர்ச்சியாக போயிட்டுருக்கு, அதனால் இப்போ எதுவும் முடியாதுன்றதுனால அந்த சப்ஜெக்ட் அப்படியே வச்சுருக்கேன். அது கண்டிப்பாக இந்த தம்பிக்கு யூஸ் ஆகும்னு நான் நினைக்கிறேன். அது ஃபுல்லாக என்டர்டெயின்மெண்ட்டு, நல்ல அது ஒரு நல்ல சப்ஜெக்ட்டு, ஒரு லவ் சப்ஜெக்ட்டு. அந்த தம்பிக்கு பொருத்தமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம், அது காலம்தான் அதுக்கு நல்ல ஒரு நேரத்தை கொடுக்கும். தம்பி மேலும் வளரணும். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இது என் பிள்ளை மாதிரி நான் நினச்சி வாழ்த்துறேன். நீங்களும் வாழ்த்துங்க, வளரட்டும். குடும்பங்கிறது சாதாரணமானது அல்ல. தாய், தந்தை, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சின்ற ஒரு சேர்த்து ஒரு குடும்பம் மாதிரி தான். இதில் அனைத்தும் ஒரு கல்லூரி, ஒரு குடும்பமாக ஒரு காவியத்தை படைச்சிருக்காங்க. இந்த படத்தை ஒரு பெரிய வெற்றி படமாக தமிழ்நாடு அளவில் கொண்டு போகணும், உலக அளவில் வெற்றி படமாக உருவாக்கணும். இசையமைப்பு முதல் கொண்டு படத்துடைய எல்லா இதையும் புதுசாக அறிமுகமாகிற மாதிரி யாருமே இல்லை. எல்லாருமே பல படங்களை தயாரித்து எடுத்து நடித்த மாதிரியே இருக்குது. பெரிய அளவில் வெற்றி பெறணும், வெற்றி அடையும் இந்த படம். அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள். கட்டாயம் இந்த படத்தை வெற்றி பெற வைக்க வேண்டியது நமது தமிழருடைய ஒவ்வொருத்தருடைய கடமை. எங்கெங்கேயோ இருந்த கதாநாயகியை கூட்டிகிட்டு வந்து ஆந்திரா, கேரளா, கரண் எங்கெங்கேயோ இருந்து கொண்டு வந்து நாமெல்லாம் அவங்களை நடிக்க வச்சு நம்ம பணத்தை கொடுத்து நாட்டை அவங்க கையில் கொடுத்துருக்கோம். இந்த தம்பி கையில் நாட்டை கொடுத்தா வீடு இங்கே தான் இருக்குது. அவன் பாதுகாப்பாக வீடு வேணும்னு நாட்டையும் காப்பாற்றுவோம். அதனால அரசியலுக்கும் சரி, எல்லாத்துக்கும் சரி, இங்கேருந்து இனிமேல் கிளம்பணும், நம்ம மண்ணிலிருந்தும் கிளம்பணும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.